ஒன்று என்ன? சத்தியத்தை ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல பாருங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம் பாருங்க, அடுத்த வசனம் என்ன? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்ப தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னா அதற்கு அர்த்தங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு எனக்கு தெரியும், தேவன் எனக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தெரியும் சொல்றது அறிகிற அறிவு கிடையாது. ஹல்லேலூயா. தெரியும் என்கிறது அறிந்திருக்கிறேன் என்பதற்கும் தெரியும் என்பதற்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நான் தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் எப்படி அறிந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அடுத்த வசனம் சொல்லுகிறது என்னவா பாருங்க. எப்படி என்றால், எப்படி தேவன் தம்மை அறிந்து கொள்ளும்படி தேவன் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அந்த 20ஆம் வசனம் பாருங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. ஒருத்தரும் பார்க்கல, ஒருத்தருக்கு தெரியாது. ஆனா என்ன? அது பார்க்க முடியாததான, பார்க்காததான ஒரு வல்லமையும். அடுத்தது என்னவா? தேவத்துவம் என்பவைகள். ரெண்டு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். யாரு? ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு மனுஷன் அல்ல. இந்த ரெண்டு காரியங்களையும் செய்கிறதான பிதாவாகிய தேவனே என்ன பண்றாரு? மனுஷன் அதை அறிந்து கொள்ளும்படி அவரே வெளிப்படுத்தினார் என்பதை 19ஆம் வசனத்திலே வாசித்திருக்கிறோம். ஆனா 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எதை வெளிப்படுத்தினார் சொன்னா தேவத்துவம், நித்திய வல்லமை. தேவத்துவம் என்பது அவருடைய தலைமை இருக்கிறதான அதிகாரம், இது ஒன்று. இன்னொன்று அவருடைய வல்லமை. இந்த ரெண்டு காரியத்தையும் தேவன் வெளிப்படுத்தி அவரை அறிந்து கொள்ளும்படி. அதுக்கு முன்னால யாருக்கும் தெரியாது தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய வல்லமை என்ன, தேவத்துவம் என்பது என்னன்னு யாருக்கும் தெரியாது. அதை தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் அறியாது இருந்ததான ஜனங்கள் அதை அறியும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினுடைய காரியம் என்ன, ஏன் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் ஒரு மனுஷனும் தேவனை நான் அறியவில்லை, எனக்கு தெரியாது என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அப்போ என்னவா? நித்திய வல்லமையும் தேவத்துவம் என்கிறதான அவருடைய தலைமை கொண்டு அது இருக்கிறதான அதிகாரத்தையும் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அதை அறிகிற அறிவு ஒவ்வொருத்தருக்கும் தேவை என்பதனாலதான் இதை அவர் வெளிப்படுத்திட்டார். என்ன அப்போ என்ன வந்து இப்ப பார்த்தா, இப்போ சொல்றத பார்த்தா கூட உங்களுக்கு என்ன புரியாத மாதிரி இருக்கும். என்னவா? தேவத்துவம் என்பவைகள், நித்திய வல்லமையும் தேவத்துவம் என்பவைகளை வெளிப்படுத்தினார். எப்படின்னா, உலகம் உண்டானது முதற்கொண்டு, எப்போ உலகம் உண்டாச்சோ அதிலே இருந்து அவருடைய வல்லமையையும் அவருடைய அதிகாரத்தையும் தேவன் என்ன பண்றார்? அவர் செய்கைகளின் மூலமாக, உண்டாக்கப்பட்டவைகளின் மூலமாக தேவன் தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதுக்கு முன்னால தேவன் என்ன பண்ண முடியாது, யாருன்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு என்ன, இந்த ரெண்டு காரியத்தையும் தேவன் உலகம் உண்டாக்குறதான வேளையிலே அதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அதனால் ஒருத்தரும் போக்கு சொல்ல இடம் கிடையாது. எனக்கு தேவனை நான் அறிந்து கொள்ளலன்னு சொல்லவே முடியாது. நீ பார்க்கிறது, உலகத்திலே பார்க்கிற எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கும் போது
நமக்கு தோன்றுகிறதான என்னன்னு சொன்னா, இவர்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஹல்லேலூயா! தம்முடைய வல்லமையினாலும் அதிகாரம் கொண்ட வார்த்தையினாலும் அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட தேவன் என்பதை இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா! இப்ப ஒண்ணுமே இல்லாம நான் வந்தது சென்னைக்கு. ஆனா இப்படிப்பட்ட வீடு கட்டுவோமோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா கட்டிட்டேன். ஆனா இப்ப நான் பாக்கிறேன், இப்படி முடியுமா? முடியாத ஒன்றை ஆண்டவர் முடித்து வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் சாட்சிகள் மூலமாக வெளிப்படுத்தும் போது, அப்ப அவங்க என்ன அறிந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இது தேவனாலே நடந்ததான காரியம். ஹல்லேலூயா! அப்போ ஒவ்வொரு செயலை செய்து முடிக்க நம்மால முடியாது. ஆனால் உலகத்தை ஆண்டவர் படைத்ததான வேளையிலே தேவன் யார் என்பதை அவர் படைத்ததான படைப்புகளை பார்க்கும் போது, தேவன் நித்திய வல்லமை உள்ளவர், அவர் நித்திய அதிகாரம் உள்ளவர் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இப்ப எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. இதை வாசிக்கும் போது தேவன் தம்மை குறித்து நான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தின பின்பு, ஹல்லேலூயா, இப்ப நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன். இனி என்னால என்ன பண்ண முடியும்? எல்லாம் செய்ய முடியும். இத்தனை காரியங்களை உலகத்தில் செய்ததான ஆண்டவர் எனக்காக இதை ஏன் செய்ய மாட்டார் என்கிறதான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவர் வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாடுகள் மூலமாக என்னால் என்ன பண்ண முடியுது? அறிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா! நான் எப்படி அறிந்திருக்கிறேன் ஆண்டவரை? எல்லாவற்றையும் உருவாக்கினதான தேவன் கண்ணுக்கு முன்பதாக நிற்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறதான வேளையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணினதான ஆண்டவர் இத கூட ஒரு மனுஷனால அறிந்து கொள்ள முடியலன்னு சொன்னா அவன் மனுஷனே இல்லை. ஹல்லேலூயா! அவன் மனுஷனே கிடையாது. அப்ப ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன். உலகத்தான் ஒரு வேலை என்ன பண்ணதெல்லாம் உண்டாக்கப்பட்டது, அதனால வந்தது, இதனால வந்ததுன்னு சொல்லுவோம் புத்தகங்களை படிச்சுட்டு. ஆனா தேவன் நமக்கு கொடுத்து சொல்லப்படுகிறதான காரியங்கள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறதான வேலையில தேவன் ஏன் ரெண்டு காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒன்று தேவனுடைய கோபம், இன்னொன்று தேவனை அறிகிற அறிவை பெற்றுக் கொண்டவர்கள் தேவனை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆனா போக்கு சொல்ல இடம் கிடையாது. ஆண்டவரால முடியல, ஆண்டவர் இதை செய்யலன்னு யாருமே சொல்ல முடியாது. கேட்கிறவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? இவைகள் எல்லாமே தேவனாலதான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்றவங்களால என்ன பண்ண முடியுது? சொல்ல முடியுது. எங்களுடைய பலம் கிடையாது, எங்களுடைய பிரயாசம் கிடையாது. ஒருவேளை நான் பிரயாசப்பட்டு இருந்தாலும் கூட என்னுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினாலதான் என்ன பண்ணப்பட்டது? இந்த வீடு கட்டப்படுத்தது. ஹல்லேலூயா! மற்ற காரியங்கள் என்னால செய்ய முடிஞ்சது. இது நம்ம சபையில நம்ம சாட்சியா நம்ம சொல்றோம். ஆனா இது என்ன? தேவனை அறிந்த பின்பு அவர் செய்ததான நன்மைகளை பெற்றதான நாம் தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் தம்மை வெளிப்படுத்துவதனுடைய நோக்கமே என்னவா? தேவனை நாம் என்ன செய்யணும்? அவர் செய்தார், அவர் கொடுத்தார், அவர் நடத்தினார். ஹல்லேலூயா! இவைகளை சொல்லி என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்த வேண்டும், மனுஷனை அல்ல. மனுஷன் கடன் கொடுக்கிறான், உண்மைதான். ஆனா கடன் கொடுக்கும்படி செய்கிறவரே ஆண்டவர் தான். அவன் மனதை இறக்கும்படி செய்கிறவர் அவர் தான். நீ போறதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? உன் மேல இரக்கம் உள்ளவர். பரலோகத்திலிருந்து நோட்டை அடிச்சு அங்கிருந்து போட முடியாது. ஹல்லேலூயா! நீ போய் கேட்க போகிற இடத்துல முன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசிடுவார். ஏன்? நீ உனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், உன்னை அழைத்ததான அழைப்பு, தன்னை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின பின்பு நீ எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யோபு அப்படிதான். சூழ்நிலைகள் இருக்கும் போது அவன் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதமாய் செயல்படும் போது எல்லாவற்றையும் எழுந்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் என்ன? தேவனை மகிமைப்படுத்தின. தேவன் தான் கொடுத்தார். ஹல்லேலூயா!
தேவன் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கிட்டார். அடுத்தது என்ன? அவருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வேதனையான காரியங்களை அவன் கேட்கிறதான வேலையில அவன் தேவனை மகிமைப்படுத்தி ஒன்றை இழந்து இரட்டத்தனையாக அவன் பெற்றுக் கொள்ளுகிறது வேதாகம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்ன ஆண்டவரை கொடுத்துட்டு இப்படி போய் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை குறை சொல்லல, முறுமுறுக்கல. அதற்கு மாறாக இந்த உலகத்திலே எனக்கு கிடைத்தவைகள் எல்லாமே என் தேவனாலதான் கிடைச்சது. அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கொள்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதனால நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். சொன்னாங்க, நான் இந்த காரியம் செய்ததுக்கு நான் ஆண்டவருக்கு என்ன சொல்லுவேன், என்ன செய்வேன்னு வந்து சாட்சி சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றான் என்னன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும். அது நன்மையா இருந்தாலும் அது தீமையா இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி மகிமை மட்டும்தான் செலுத்துவேன் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனை அறிகிற அறிவு அடைஞ்சிட்டு எல்லாருக்குமே தெரியும். நான் என் தேவன் யார் தெரியுமா? ஹல்லேலூயா. உளையான சேற்றில் இருந்த என்ன பண்ணார் ஆண்டவர்? அவரே என்னை தூக்கி தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவி தம்முடைய கிருபை நிமித்தம் என்னை நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி தேவ சமூகத்தில் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனா முன்ன நான் எங்க இருந்தேன்? ஆண்டவரை அறியாத அப்ப நான் சேற்றிலே இருந்தேன். ஹல்லேலூயா. நாத்தடிக்கிற வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரை அறிந்த பின்பு ஆண்டவர் என்னை எங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் சொன்னா, மகிமைக்குள்ளே என்னை அடையும்படி அதற்கு உண்டான ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரை நாம் அறிந்து இருக்கிறோம். ஆனா அறிந்து இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொன்னா, பேதுரு அழகாக எழுதுவான் பாருங்க. என்ன, ஒரு மனுஷன் தேவனை அறிகிற அறிவை அடைந்த பின்பு அவன் என்ன பண்ணணும்? உலகம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு வெளிப்படுத்துறான் தெரியுங்களா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்க 3ஆம் வசனம் என்ன, 4ஆம் வசனம் பாருங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எவைகளினாலே? ஒரு கேள்வி இங்க. எவைகளினாலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, மேல 2ஆம் வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்ன பண்ணுவான்? பெருக கடவுது. முதலாவது தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவை அடைகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவரால் கிடைக்கக்கூடிய ஒன்று என்ன? முதலாவது கிருபை. பவுலிடத்திலே பேசும்போது ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும். இந்த கிருபையே தான் நீ எல்லா சூழ்நிலையிலும் சொல்ல முடியும், வேற ஒன்றையுமே நீ சொல்ல முடியாது. 2 காரியம் என்ன? புதியவைகளாகி கொடுக்கப்படுகிறதான கிருபையும் இரக்கங்களும். ஒன்னு சொல்லுவேன், ஆண்டவருடைய தயவு, அவருடைய கிருபை தான் இன்னைக்கு நான் நிக்கிறேன்னு சொல்லுவேன். அப்ப நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதான ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களுக்கும் என்ன நம்ம சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுதுன்னு சொன்னா, வேற என்னால ஒண்ணு சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்த காரியத்தை செய்யும்படி தேவனுடைய கிருபை தான் என்னை தாங்கி நடத்தினது. இதை தவிர வேற ஒன்றையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவருடைய அழைப்பு எப்படி பாருங்க, என்னவா? இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம். அந்த திவ்ய சுபாவம், திவ்யம் என்று சொல்லும் போது அந்த சுபாவம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனா திவ்ய சுபாவமானது யார் கொடுக்கணும்னு சொன்னா, தேவன் தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. திவ்யம் என்பதற்கு தெய்வீகம் என்பது தமிழ் அர்த்தம். இந்த திவ்யம் என்கிறதான காரியத்தை அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தாக்கா தெய்வீகம். அப்ப உன்னுடைய சுபாவம் எப்படி? மனுஷ சுபாவம் தான். ஆனா அந்த மனுஷ சுபாவத்தை அவரை அறிகிற அறிவினாலே தெய்வீக சுபாவமாக மாற்றக்கூடியவர் யாருன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நீ சுபாவத்திலே நீ மோசமானவன். ஜென்ம சுபாவம் ஒண்ணு இருக்குது.
பேய்தனத்துக்கு அடுத்த காரியங்கள் இருக்குது. உலகத்திலே காணப்படுகிற இச்சையோடு கூட ஒட்டிக்கொண்டு இருக்கிற சுபாவம் இருக்கிறது. ஆனா அவரை அறிகிற அறிவை அடைந்த பின்பு இப்படி எப்படிப்பட்டவனா உன்னால மாற்ற முடியும், அவரால் மாற்ற முடியும் சொன்னா திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக பொருட்டு அங்க அழகா பாருங்க என்னவா, ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டதான காரியம் என்னவா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மை, அருமையான மகா மேன்மை, அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் அடைவதற்கு முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன, தேவனையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். என் சுபாவத்தை என்னால மாற்ற முடியாது, என் ஜென்ம சுபாவத்தை மாற்ற முடியாது. ஆனா உலகத்தை படைத்ததான ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரால் மட்டும் என்ன பண்ண முடியும், என் ஜென்ம சுபாவத்தை மாற்ற முடியும். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. ஒரு புத்தகமோ ஒரு உபதேசமோ உன்னுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. அதற்கு மாறாக என்ன, அந்த சுபாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டும் சொன்னா தேவனை அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் அறிகிற அறிவிலே நீ என்ன பண்ணணும், முதலாவது நீ தெரிந்து கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும், நம்புகிறவனாய் இருக்க வேண்டும். உலகத்தை ஒரு 5 படம் போட்டுருவோம். முதல்ல ஒரு குரங்குக்கு வால் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வால் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு ஒரு படத்துல வந்து கடைசியில் கொரில்லா மாதிரி ஒருத்தன் நிற்பான். உலகம் மனுஷன் இப்படித்தான் உருவானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படமே போட்டு காட்டுவோம். ஆனா நீங்களும் நான் அதை ஒத்துக்கொள்ளுவோமா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? யாரும் ஒத்துக்க மாட்டோம். யாராவது ஒத்துக்கிறீங்களா? இல்ல. ஏன்? தேவனை நீங்க அறிந்திருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது மனுஷனை தன்னுடைய சாயலாகவே தேவன் படைத்திருக்கிறார். நம்முடைய தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு இல்ல. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், அவன் குருடனா இருக்கிறபடியினால மனுஷனுக்கும் குரங்குக்கும் வித்தியாசம் தெரியாதவனா அவன் படம் போட்டு காட்டுறான். அதையே அநேகர் என்ன பண்றான், நம்புறான். இப்படிதான் வந்தான், ஹல்லேலூயா, இப்படிதான் மனுஷன் உருவானான்னு சொல்லிட்டு இல்ல. தேவனை அறிகிற அறிவை அடைந்த ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை பார்க்கிறதான வேளையில ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனா தான் இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப மகிமைப்படுத்தாதவன் யாரு? ஆனா ரோமன்ல பார்க்கிறோம் என்னவா, இவைகளை வெளிப்படுத்தினதான ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்லிட்டார், நான் யாரு, நான் ஒரு மெய்யான தேவன், என்னுடைய நித்திய வல்லமை ஏதோ அப்ப நடக்கிறதான வல்லமை கிடையாது. அது நித்தியமாய் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறதான வல்லமை, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டதான வல்லமை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்டதை நாம் பார்க்கிறோம் வேதத்தில். பெரும்பாலும் ஸ்திரீ என்ன பண்ணா, ஆண்டவரை அல்ல அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போது நம்மை காட்டில விசுவாசத்தில ஆண்டவரை அறிகிற அறிவிலே அவர் எப்படிப்பட்டவர்களோ உயர்ந்த நிலையிலே அவர் காணப்படுகிறதை வேதாகம் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரை பார்த்து அவர் பேசல, ஆண்டவரை பார்த்து எனக்கு சுகப்படும் சொல்லல. ஆனா அவர் உள்ளத்திலே அவர் பேசுகிறார். என்ன, தேவனை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர் அறிந்திருக்கிறார் தெரியுமா? நாம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, நாம அழ வேண்டிய அவசியமே கிடையாது, உபவாசம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு மாறான செய்யக்கூடிய காரியம் என்ன, அவர் வஸ்திரத்தை நான் தொட்டால் போதும். ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்காததான சுகம், மனுஷனாகி டாக்டர்கள் கொடுக்காததான சுகத்தை அவர் வஸ்திரத்தின் மூலமாக என்னால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லிட்டு போய் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே நித்திய வல்லமை என்று சொல்லப்பட்ட அந்த வல்லமை ஆண்டவருக்குள்ளே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்து என்ன வல்லமை போது, சுகம் கொடுக்கிற அவன் விரும்புகிற வல்லமையை ஆண்டுடைய சரீரத்தில் இருந்து அவருக்கே தெரியாம போய் என்ன பண்ணுது, அவளோடு கூட இணைகிறதை பார்க்கிறோம். அவளுக்கு சுகம் கொடுத்த பிறகு, அவள் சுகமான பின்பு ஆண்டவருக்குள்ளே என்னாவது, ஓ என்னை யாரோ தொட்டுட்டாங்க, ஒன்று
அதுதான் தேவனையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. ஆண்டவரால முடியும், மனுஷரால முடியாத எல்லாவற்றையும் முடிய செய்கிற தேவன் ஒரே ஒரு தேவன். யாருன்னு சொன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரையும் அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. இதை வெளிப்படுத்தின பின்பு ஆண்டவர் சொல்றார் என்ன அழகாக, அடுத்த வசனம், அவர்கள் தேவனை அறிந்தோ அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலோ. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் படைச்சார், ஆமா தேவன் தான் படைச்சார். ஆனா நீ செய்யக்கூடிய காரியம் என்ன? அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ரெண்டு ஒரே காரியம் தான். ஸ்தோத்திரம் பண்றவன் தேவனை மகிமைப்படுத்துறான். ஆனா இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன? தேவன் என்று மகிமைப்படுத்தணும். ஆனா என்ன பண்ணணும்? தேவனை அறிந்துட்டு மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தரிக்காமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே என்ன பண்ணாங்களாம்? வீணரானார்கள். அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. நீ தேவனை ஒரு முறை அறிந்து சாட்சி சொல்லிட்டு ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்த மறந்து போயிட்டு ஹல்லேலூயா நீ உன்னுடைய கிரியையினாலே நீ மறுதலிப்பாயானால் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய இருதயம் எப்படியாக மாறுமா? இருள் அடைந்த இருதயமாக அது மாறும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்படி உன்னால தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொண்ட பின்பு மகிமைப்படுத்தாத ஒரு மனுஷனை ஆண்டவர் முதலே சொன்ன ரோமர்ல ஒன்று கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், இன்னொன்று நான் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரெண்டும் ஒன்று படைக்கவும் முடியும், அதை அழிக்கவும் முடியும் ஆண்டவரால. இத ரெண்டையும் வெளிப்படுத்தின ஆண்டவர் அடுத்து சொன்னார் என்ன? வேதம் சொல்லுகிறது தேவனை அறியும் அறிவை 28ல அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாது இருந்தபடியா. முதல்ல சாட்சி சொல்லுவீங்க, நல்ல சாட்சி, ஹல்லேலூயா, எல்லாம் கை தட்டுவோம். ஆனா சூழ்நிலைகள் வரும்போது இந்த சாட்சி ஹல்லேலூயா கெட்டு போனதாக மாறி போயிடும், மாறிடுவாங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பொருத்தனை செய்வாங்க, மாறிடுவாங்க. ஆண்டவரே எனக்கு வீட்டை கொடுத்தா நான் இதை செய்ய வேண்டாம், வீட்டு வந்த பிறகு மாறிடுவாங்க. ஏன்? அந்த அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லைன்னு சொல்லும் போது அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா இருள் அடைந்த இருதயம், உணர்வில்லாத இருதயம். அதான் 28ல பார்க்கிறோம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாத இருந்தபடியினாலே இப்ப என்ன ஆகணும்? தேவனுடைய கோபம் வரும். தேவ கோபம் வந்தா என்ன செய்வாருன்னு சொன்னா பாருங்க, என்னவா? தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை என்ன பண்ணுவாராம்? கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா 32 வசனம் இல்லையோ, என்னென்ன அந்த சிந்தை? ஆண்டவர் உன்னை விட்டுட்டு அந்த காரியத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறதான வேலையில ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே உன் வாழ்க்கையில வந்துடும். இது கடைசியில எங்கடா கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்னா வேதம் அழகாக சொல்லு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த போதும். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டு அவர்தான் தேவன் என்பது சாட்சி சொல்லிட்டு தேவனை விட்டு விலகி அவரை விட்டு விலகி அவரை பற்றி கொண்டு இருக்க மனது இல்லாத சூழ்நிலையில தேவனே உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உன்னை ஒருத்தனால என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. உன்னை ஒருவனை தூக்க முடியாது. ஏன்? அவர் தீர்மானம் பண்ணிட்டார், எல்லாவற்றையும் செய்தார் ஆண்டவர். ஆனா நாம செய்யக்கூடிய காரியத்தை விடுகிறதான வேலையில ஆண்டவர் இறங்கி அவர் செய்யும் போது வேதம் அழகாக சொல்லுகிறதான காரியம். ஹல்லேலூயா. அதனாலதான் பேதுரு சொல்லுவான் என்ன? உலகத்தில் இருக்கிறதான இச்சையில் இருந்து நீ விடுதலை ஆகும்படிக்கு உனக்கு சுபாவம் என்ன பண்ண அடிக்கடி மாறி போயிடும். நன்மை வந்தா ஒரு சுபாவம் பேச்சு, தீமை வந்தா அல்ல கஷ்டம் வந்தா அந்த பேச்சு மாறிடும். இப்படி நேரத்துக்கு தகுந்தபடி உடைய வார்த்தைகள் மாறிக்கொண்டே போகும். அதனாலதான் வேதம் அழகாக சொல்லுகிறது. அவன் எழுதுவான் என்ன? பேதுரு எழுதும்போது என்ன? சுபாவம் அல்ல
நீ எந்த சுபாவத்துக்கு பங்குள்ளவனா மாறணும்? திவ்ய தெய்வீக சுபாவம், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சிந்தை, தேவனுடைய காரியங்களுக்குள்ளே ஒரு மனுஷன் என்ன பண்ண வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். அதான் அழகா எழுதுறான். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனா நீ மாறினு வச்சீங்கன்னா, வேதம் சொல்லுகிறபடி அவரை அறிகிற அறிவை என்ன பண்ணிட்டு இருப்ப? பற்றி கொண்டு நீ வாழ்வ. தேவனை சார்ந்து கொள்ளுவ. தாவீது சொல்றான், தேவனை அண்டிக் கொண்டு இருப்பது எனக்கு நலம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மற்ற காரியங்கள் கிடையாது. அவர் படைத்ததை அண்டிக் கொள்ளணும்னு அவன் சொல்லல, ராஜ்யத்தை அண்டிக் கொள்ளணும்னு சொல்லல. அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி, சிங்காசனத்தை ஏற்படுத்தி, அந்த சிங்காசனத்திலே ஆடு மேய்க்கிறவனை கொண்டு வந்து அமர செய்ததான அந்த தேவனை நான் அண்டிக் கொண்டு இருப்பதுதான் எனக்கு நல்லது. நான் அதை தான் நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் கோலியாத்துக்கு முன்னால நிற்கும் போது நான் தேவனை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? ஹல்லேலூயா. அவனுக்கு முன்னால பயம் கிடையாது. காரணம் என்ன? என்னை நடத்தி கொண்டு வந்ததான தேவன், நான் வந்திருக்கிறதான எந்த நாமத்தினால நான் சொல்றான்? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை என்ன ஆளை பார்த்து இடப்படாத, ஆளை பார்த்து நீ இடப்படாத, கோலியாத்தை நீ என்ன பார்த்து இடப்படாத. ஆனா எனக்குள் இருக்கிறவர் யார் தெரியுமா? அண்ட சராசரங்களை உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனுடைய நாமத்தினால நான் வரேன். எந்த ஒருவனை நம்முடைய மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் தேவனை அறிகிற அறிவு. ஆனா இங்கே அவன் எழுதுறான் என்ன சொல்லிட்டு பாருங்க. எங்க பேதுரு எழுதும் போது, இப்படி இருக்க நீங்க எப்படி இருக்கணுமா? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசம். விசுவாசம் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் துவக்கினவர். ஆரம்பிக்கிறான் பாருங்க, விசுவாசத்தோடு தைரியம் ஆரம்பிக்கிறான். இது எப்படின்னா, திவ்ய சுபாவமாய் தெய்வீக சுபாவத்துக்குள்ள நீ மாறிட்ட உடனே உனக்குள்ள என்ன வரும்னா, ஒவ்வொன்றாய் கூட்டி நீ வளருகிறவனாய் இருப்ப. அதுதான் பேதுரு அழகா எழுதுறான். என்ன பாருங்க, உங்கள் விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம். எத்தனை காரியங்கள் பாருங்க. ஞானத்தோட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி, தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் என்ன பண்ணணுமா? கூட்டி வழங்குங்கள். இதை நீ கூட்டிக்கிட்டே நீ ஒவ்வொன்றிலும் நீ வளர்ந்துகிட்டு போனீனா, வேத அடுத்த வசனம் சொல்லு, இவைகள் உங்களுக்கு உண்டாய் இருந்து பெருகினால். ஹல்லேலூயா. பெருக்க எங்க ஆரம்பிக்குதுன்னா, விசுவாசத்திலிருந்து ஆரம்பிக்குது. தைரியம், இச்சை அடக்கம் எல்லாமே அதிலே இருந்துதான் ஆரம்பிக்குது. பாருங்க, இவை ஒவ்வொருவருக்கும் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்குள்ள இது என்ன பண்ணணுமா? பெருகி இருக்கணுமா? பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமா இருக்க ஒட்டாது. ஹல்லேலூயா. இதை நீ பெருகுகிறதான வேலையில, இத்தனை காரியங்களில் நீ வளருகிறதான வேலையில நீ எப்படிப்பட்டவனா இருப்ப? உன் இருதயம் இருள் அடைஞ்சிருக்காது, உணர்வில்லாதவனா இருக்க மாட்ட. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக என்ன? தேவன் விரும்புகிறதான ஆவிக்குரிய கனி உள்ளவனாக நீ மாறிவிடுவ. ஹல்லேலூயா. கலாத்தியர் சொல்லுது 5:22, ஆவியின் கனி. அந்த ஆவி ஒரு கனிக்குள்ளே 9 விதமான குணாதிசயங்கள் இருக்குது. அந்த 9 விதமான குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள முதலாவது உனக்கு சுபாவம் எப்படி? திவ்ய சுபாவம், தெய்வீக சுபாவத்துக்குள்ளாக மாறி விசுவாசத்திலிருந்து ஆரம்பித்து அதிலே நீ பெருகும் போது தேவனை அறிகிற அறிவிலே நீ கனி கொடுக்கிறவனா இருப்ப. 9 விதமான குணாதிசயங்கள் உள்ளவனா இந்த உலகத்திலே உன்னால வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆனால் அறிந்து நீ மகிமைப்படுத்தலன்னு சொன்னா நீ எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றா, இவைகள் இல்லாதவன். விசுவாசத்திலிருந்து ஆரம்பிச்சது பாருங்க. இவைகள் இல்லாதவன் பாருங்க, எவனோ
யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை முதல்ல தேவன் அறிந்திருக்கிறோம். என்ன, நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், ஆண்டவரை நம்புறேன், முதல்ல இப்படிலாம் இருந்தேன், அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படி எப்படி இருக்கிற, ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க, முன் செய்த பாவங்கள் அற உன்னை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறன்னு வேதம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. கண் சொருகி போன குருடனாய், ஹல்லேலூயா, கண் சொருகி போன குருடனா நீ இருக்க கூடாது. இது யாருக்கு சொல்லுது? தேவனை அறிந்த ஒரு மனுஷனுக்கு, தேவனை அறிந்த விசுவாசிக்கு சொல்லுகிறதான காரியம். பவுல் அவங்களுக்கு தான் எழுதுறான். நீ தேவனை அறிந்து இருக்கிற, நீ என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும், தேவனை கனப்படுத்தணும், தேவனை எப்பொழுதும் நீ சோதரிக்கணும், தேவனுடைய அன்பிலே நீ வளர வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும், தைரியத்திலே வளர வேண்டும், இச்சை அடக்கத்திலே நீ வளர வேண்டும். இவைகள் எல்லாவற்றிலும் உனக்கு பெருக்கம் இருக்குமேயானால் உன் கண்ணு எப்படி இருக்கும்? முட்டை முட்டை கண்ணா இருக்கும், பெரிய பெரிய கண்ணா இருக்கும். பார்க்கறது என்னடா போறோம் சொல்ல, முட்டை கண்ணன்னு சொல்லுவான். ஆனா அது இல்ல, வெறும் பைபிளை மட்டும் தூக்கின்னு ஏமாத்துறவனா இருந்தேன்னு வச்சுக்க, உன் கண்ணு எப்படி இருக்குன்னு சொன்னா, கண்ணு பெருசா இருந்த கண்ணு கொஞ்சமே நாளாவ அது சுருங்கி கொஞ்சோண்டு உள்ள மினுக்குன்னு ஒரு கண்ணு தெரியும், அவ்வளவுதான். ரெப்பெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கும். யாரு? கண் சொருகி போன குருட நடப்பான். நடக்கும் போது எப்படி போவான்? நேரா போக மாட்டான், கோணையா போயிட்டு இருப்பான். இப்படி போவான், அப்படி வருவான். ஏன்? கண்ணு சரியில்லை, திவ்ய சுபாவம் மாறவே இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறதான காரியத்துல ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு மனுஷனா இருக்கும்போது வளர்ந்ததான அந்த கண்ணு, அறிந்ததான தேவனை அறிந்ததான அந்த கண் நாள் அடைவில் அது என்ன ஆயிடுச்சு? சின்னதா என்ன பண்ணோம்? ஹல்லேலூயா. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு பெருசா இருக்கும், ஒரு கண்ணு எப்படி இருக்கும்? சொருகி போயிருக்கு, சின்னதா இருக்கு, கண்ணே திறக்க முடியாது. அது ஆபரேஷன் பண்ணி என்ன பண்ணுவான் டாக்டர்? ஒரு கோழி மாதிரி ஒரு குண்டை வச்சு பெருசாக்கிடுவான். ஆசையா ஒண்ணு அது பார்க்க முடியாது, பிரயோஜனமே இல்லை. ஆனா வசனமா அதுதான் சொல்லுது, கண் சொருகி போன குருடனாய் தேவனை அறிந்தவன் இருக்க கூடாது. அதற்கு மாறாக என்ன? ஒவ்வொன்றிலும் பேதுரு சொன்னது மாதிரி விசுவாசத்திலே ஆரம்பித்து, ஹல்லேலூயா, அவன் சொன்ன அத்தனை காரியங்களிலும் இந்த உலகத்திலே தேவனுக்கு முன்பதாக நீ வளர்கிறதான வேலையில நீ தேவன் விரும்புகிற அந்த ஒரே கனி, அந்த ஒரே கனியினுடைய குணாதிசயம் உள்ளவனாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஹல்லேலூயா. உலகத்தை படைத்தவரால இதை செய்ய முடியும். அதற்கு ஒரே ஒரு வழி என்ன? அறிந்த பின்பு நீ என்ன செய்யணும்னு சொன்னா, தேவனையே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். துன்பம் வருதா, துக்கம் வருதா, வியாதி வருதா, ஆண்டவரை நீ மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. டாக்டரால ஒன்னும் செய்ய முடியாத கடைசி சூழ்நிலையில பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சொல்லும் போது அநேக வைத்தியர்களாலே அவள் என்ன பண்ணா? வேதனை தான் கிடைச்சது. ஆனா தேவனை அறிந்த பின்பு அவளுக்கு அந்த வேதனையில் இருந்து விடுதலையும் சுகமும் கிடைத்தது. ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தோடு நீ போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை அறிந்து நீ வந்த, உனக்கு சுகம் மட்டும்தான் வேணும்னு வந்த. ஆனா ஆண்டவர் சொன்னார், உன் வேதனை நீங்கி ஹல்லேலூயா சுகமாய் இரு, சமாதானத்தோட கூட போ. எத்தனை காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அவ கேட்டது ஒண்ணு, அவ விரும்பினது ஒண்ணு, ஆனா ஆண்டவர் கொடுத்ததான காரியங்கள் வேற. ஹல்லேலூயா. விரும்பினதையும் கொடுத்தார், அவரிடத்தில் இருக்கிற சமாதானத்தையும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. வேதனை இனி வாழ்க்கையில வரப்போறதே கிடையாது. என்னை அறிந்திருக்கிறபடியினாலே இனி உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் உனக்கு முன்னாலே வாய்க்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.